ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது புருவதேது போரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான்மழு எடுத்த பாத நீழ்முடி எண்டை செய்யும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தமிழ் மொழி காத்த தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. சுப்பிரமணிய சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முக அமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி
பீடாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், யோகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானவடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அவ்வையிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். குன்றக்குடியான் என்பார், பழனிமலைநாதன் என்பார், வடபழனி ஆண்டவன் என்பார், சரவண பவன் என்பார், நிமலன் சுவாமி என்பார், தண்டாயுதபாணி என்பார், கலியுகவரதன் என்பார், வெற்றி வடிவேலன் என்பார், வீரவடி வேலன் என்பார், மரகத வண்ணன் என்பார், ஞானப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, ஆவடி பிரியனாம், ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய மருதமல சத்தியாமோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, எங்கள் சுட்டு சொல்லையா சண்முகா. மருதமல சத்தியாமோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, எங்கள் சுட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த நிரப்புல குடியிருக்கிற சண்முகா, அறுபடையோ சண்முகா, நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. சிவடி வேலா சரவணபவா, அருள்கொடே சரணம், அருள்கொடே சரணம், அருள்முகனே சரணம். மருதமல சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, எங்கள் சுட்டு சொல்லையா சண்முகா. வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா,
அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா சித்திர நாளிலும் சண்முகா கந்த உற்சவ நாளிலும் சண்முகா நாளுங்கிழமையும் சண்முகா ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூசை நடக்குமே சண்முகா பூசை நடக்குமே சண்முகா நல்ல பூசை நடக்குமே சண்முகா சிப்படி வேலா சரவணபவ ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா அங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா பழமுதிர் சோலையில ஒரு தெரு நடக்குமே சண்முகா தேவி நடக்குமே சண்முகா தங்க தேவி நடக்குமே சண்முகா ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா யோகம் கொடுக்குமே சண்முகா சுபயோகம் கொடுக்குமே சண்முகா பழமுதிர் சோலையில தெரு நடக்குமே சண்முகா தேவி நடக்குமே சண்முகா தங்க தேவி நடக்குமே சண்முகா ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா யோகம் கொடுக்குமே சண்முகா சுபயோகம் கொடுக்குமே சண்முகா ஒரு உலகமும் சண்முகா தெருவடம் இழுக்குமே சண்முகா அத்தி வள்ளத்தில சண்முகாவோ தெரு மதக்குமே சண்முகா ராஜரதத்தில சிம்மாசனத்தில வீதி உலா வரும் சண்முகா வீதி உலா வரும் சண்முகா என் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா சிப்படி வேலா சரவணபவ ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா தென்பழகி சுத்தி சுத்தி மயில் பறக்குது சண்முகா மயில் பறக்குது சண்முகா உன்னை தேடி பறக்குது சண்முகா கிட்ட வந்து எட்டி நின்னு என்ன பார்த்து சிரிக்குது சண்முகா பார்த்து சிரிக்குது சண்முகா கண்ணை பார்த்து சிரிக்குது சண்முகா தென்பழனி சுத்தி சுத்தி மயில் பறக்குது சண்முகா மயில் பறக்குது சண்முகா உன்னை தேடி பறக்குது சண்முகா கிட்ட வந்து எட்டி நின்னு என்ன பார்த்து சிரிக்குது சண்முகா பார்த்து சிரிக்குது சண்முகா கண்ணை பார்த்து சிரிக்குது சண்முகா வீரபாகுவின் பக்கமா அந்த வீரவேலுவின் பக்கமா அஞ்சுகாரனின் பக்கமா அந்த ஐராவதம் பக்கமா தங்க நேரத்தில ரெண்டு கண்ணுக்குள்ள கொலுவிருக்கிற சண்முகா நீ கொலுவிருக்கிற சண்முகா என் கண்ணுக்குள்ளதான் சண்முகா சிப்படி வேலா சரவணபவ ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா திருச்செந்தூர் கோயிலிலே வேறாடன சண்முகா
வெற்றி வேலாடணும் சண்முகா தில்லையாண்டன் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா வரம் கொடுக்கணும் சண்முகா நீ வரம் கொடுக்கணும் சண்முகா திருச்செந்தூர் கோயிலே வேலாடணும் சண்முகா வேலாடணும் சண்முகா வெற்றி வேலாடணும் சண்முகா தில்லையாண்டான் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா வரம் கொடுக்கணும் சண்முகா நீ வரம் கொடுக்கணும் சண்முகா கண்ணுபடும்படி சண்முகா இந்த காலம் முழுவதும் சண்முகா உன்ன நினைக்கிற சண்முகா நல்ல செல்வம் கொழிக்கணும் சண்முகா சொன்ன வரங்களை அள்ளி கொடுக்கிற கொடை வள்ளலே சண்முகா கோடி வணக்கம் சண்முகா பல கோடி வணக்கம் சண்முகா செப்படி வேலா சரணபவா ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் ஐயா மருத மர சத்தியமாமோ அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதா ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா பாறையா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா திருப்பரம் குன்றத்தில ஒரு பாட்டு படிக்கணும் சண்முகா பாட்டு படிக்கணும் சண்முகா புது பாட்டு படிக்கணும் சண்முகா உள்ளிமையில் ஏறி வந்து நீ கேட்டு ரசிக்கணும் சண்முகா கேட்டு ரசிக்கணும் சண்முகா வந்து காட்சி கொடுக்கணும் சண்முகா திருப்பரங்குன்றத்தில ஒரு பாட்டு படிக்கணும் சண்முகா பாட்டு படிக்கணும் சண்முகா புது பாட்டு படிக்கணும் சண்முகா உள்ளிமையில் ஏறி வந்து நீ கேட்டு ரசிக்கணும் சண்முகா கேட்டு ரசிக்கணும் சண்முகா வந்து காட்சி கொடுக்கணும் சண்முகா பூபாடமும் பாடுவேன் ஒரு ஆலோலமும் பாடுவேன் கந்த சஷ்டியும் பாடுவேன் ஓ கந்த புராணமும் பாடுவேன் சின்ன நிலவிலும் சின்ன விளக்கிலும் காட்சி கொடுக்கணும் சண்முகா உன்ன நினைக்கிற சண்முகா என் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா செப்படி வேலா சரணபவா ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருத மர சத்தியமா அறுபடையோ சண்முகா அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதோ ஏறி வந்து எட்டி பாறையா சண்முகா பாறையா சண்முகா நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா சுவாமி மலை உச்சியிலமோ கொடி பறக்குமே சண்முகா கொடி பறக்குமே சண்முகா சேவ கொடி பறக்குமே சண்முகா ஆடி வரும் காவடிக்கு அது சொல்லி கொடுக்குமே சண்முகா சொல்லிக் கொடுக்குமே சண்முகா வரம் அள்ளி கொடுக்குமே சண்முகா சுவாமி மலை உச்சியில கொடி பறக்குமே சண்முகா கொடி பறக்குமே சண்முகா சேவ கொடி பறக்குமே சண்முகா ஆடி வரும் காவடிக்கு அது சொல்லி கொடுக்குமே சண்முகா சொல்லிக் கொடுக்குமே சண்முகா வரம் அள்ளி கொடுக்குமே சண்முகா இந்த நேரத்திலும் சண்முகா நீ நின்ற கோலத்திலே சண்முகா அண்டும் வினைகளை விரட்டி குலம் காக்கும் தெய்வமே சண்முகா சன்னிதானம் அதை சுற்றி பலம் வர நெஞ்ச முருகுமே சண்முகா நெஞ்ச முருகுதே சண்முகா என் உள்ள முருகுதே சண்முகா செப்படி வேலா சரணபவா ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் தந்தானா வந்து நின்னா பாரே அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் உன்னா தீரனேன் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் ஓடக்கர ஓரத்தில
என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு ஓத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ நினப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு ஓத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ நினப்பு. தாய் மடியை தேடுகின்ற பிள்ளை போல உள்மடியை அன்பால் தானே நானும் கேட்கிறேன். நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உள்மடியை அன்பால் தானே நானும் கேட்கிறேன். நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் உன்னா தீரேன். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். கண்ணுரங்க நேரமெல்லாம் கண்மணியை ஒன்னினவ கட்டி எனக்கிற நீ தலையனைய ஒன்னினவா. கண்ணுரங்க நேரமெல்லாம் கண்மணியை ஒன்னினவ கட்டி எனக்கிற நீ தலையனைய ஒன்னினவா. நீ இருந்த போதுமடி நித்த முறை பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க நெருப்பு பார்வை ஏனோ பார்க்கிற. இருந்த போது மடி நித்த முறை பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க அண்ணல் பார்வை ஏனோ பார்க்கிற. ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் உன்னா தீரேன். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். கோமாளி அல்ல கோமாளி.
வணக்கம். இங்கே காலையிலே தோல்வியுற்று மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கைலாசம் போவோருக்கு வணக்கம் வணக்கம். அதுல தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்து விட்டு கைலாசம் போவோருக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சிருக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம். உண்டாட்டி இருக்கையில பாட்டி வச்சுக்கொள்ள புண்ணிய மாறுகளுக்கு வணக்கம். இங்கே புருஷன் இல்லாமலேயே புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். புருஷன் அறியாமல புள்ள கூட்டி வச்சுக்கொள்ள புண்ணியவதிகளுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். ஏனைய பெரியோர்களுக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்புடைய வித்தைகள் தனி பிறந்த ஏழைய பெரியோர்களுக்கு வணக்கம். அந்த நாடு எங்கள் வணக்கமே. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே. அன்பு வணக்கமே. எங்கள் வணக்கமே. என்னடா மண்டையாடா என்னடா இது ஊர்ல சேவிங் கடை இல்லையாடா உனக்கு? பெரிய கூந்தல் அழகு. ஆஹா அருமையான கூட்டம். ஆமா வெட்டிக்காரர அப்பா உங்க மணப்பாறை ஏரியாவில் இப்படி கூட்டம் இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா 15 பேர் இருப்பாங்க. நம்ம சிவகங்கை மாவட்டம் இந்த பக்கம் வந்துட்டோம்னா மானாமதுரை சைடு வந்துட்டா எப்படி கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா கூட்டம்னா சாதாரண கூட்டமா? அப்புறம் கொள்ள கூட்டம். ஏய் கொள்ள கூட்டம்னா மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். அப்படி சொல்லு. அன்பை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். நம்ம நடிக்கிற அந்த பேசுகின்ற பேச்சில் அறிவை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல நன்றி வணக்கத்தை தெரிவிக்கணும். பேரன்பு கொண்ட பெருமதிப்புக்குரிய உள்ளூரை சேர்ந்த அன்பு ரசிகர்களுக்கும் வெளியூர்ல இருந்து நாடகத்தை காண வந்த அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் மற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக பொறுப்பாக ஏற்பாடு செய்து மிக மிக அழகாக அலங்காரம் செய்து இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் அன்னார் அழகுராஜா அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்து உங்களை வருக வருக என வரவேற்ற எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றி நன்றி எழுத வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் புரிஞ்சா? ஆமா வந்திருக்கிறவங்க பல பேர் பலமான நோக்கத்துல வந்திருப்பாங்க. என்ன நோக்கம்னா சில பேர் ஏக்கத்துல வந்திருப்பாங்க. என்ன ஏக்கம்? சில பேர் தூக்கத்திலேயே வந்திருப்பாங்க. தூக்கத்துல நாடகத்தை வச்சுட்டாங்க. நாங்களும் நேத்து பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சத்துல மன்னார்குடி பக்கம் போயிட்டு வந்தோம். சரி. அதனால வீட்டையும் போய் குடும்பத்தையும் பார்க்கணும், படுத்து தூங்கி எந்திரிச்சு இங்கிட்டு போய் இந்த மானாமதுரை பக்கம் வர்றதுக்குள்ள ஷீட்டு காலி ஆயிருச்சு. அப்படிங்கறனால விடியும் வரை இதே மாதிரி அமைதியா இருந்து நாடகத்தை கண்டு கழிக்கணும். மத்த நாடகம் மாதிரி இல்லை இந்த நாடகம். அப்புறம் இது வள்ளி திரும்பினா கதம்பா அது மாதிரி இருக்காது, ஹரிச்சந்திரா மாதிரி இருக்காது. இது சாமி நாடகம்ப்பா. பயபக்தியோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு இருக்கணும். ஆமா நாங்கெல்லாம் காலையில இருந்து சுத்தமா இருக்கிறோம். எப்படி பொம்பளை வாடையே இல்ல. தனியா தனியா சரக்கு பீடி சிகரெட் எந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா சாமி நாடகம் ஆட போறோம் அப்படின்னு ஒரு பயபக்தியோட வந்திருக்கோம். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நீ யோக்கியமா இருக்கியா? அப்படி கேக்குற தாளமும் போட்டுக்கிறியா, டிரைவிங்கும் பண்ணிக்கிறியா, ரோட்ல ஒரு புள்ளை போனா ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிடுறியா? ஒதுங்க சொல்லி தானடா. மண்டைய பார்த்தா போலீஸ்காரர் நிப்பாட்ட சொல்லி ஏதாவது பணம் கொண்டு போறீங்களாடா, ஏதாவது பணம் கொடுக்கறதுக்குன்னு அவங்க வேற செக் பண்ணிட்டு இருக்காங்க. வர்ற வழியில 7 இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. எத்தனை பிரச்சனை? டோல் கேட்டு ஒரு 3 போயிட்டு இருக்க மாட்டேன். சரி இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. அருமையா வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வருகிறவரை வரவேற்று மீண்டும் நாடகத்தை இறங்குகிறோம். நன்றி. ஆமா எதுல விட்டேன்? நம்பில வாழ வைக்கிறதுக்காக விடுறப்ப எல்லாத்தையும். அதனால நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த சிங்கார மின்னொலி கரையரங்கில், அதாவது நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாகிய ஸ்ரீ இரட்டை விநாயகர் மற்றும் செந்திலாண்டவர் சர்க்குருநாதர் துணையாக கொண்டு ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் சேதுபதி ராணி திருமதி RPK ராஜேஸ்வரி நாச்சியார் BA அவர்களுக்கு பாத்தியப்பட்டதும் சேதுபதி ராணி திருமதி V அபர்ணா நாச்சியார் MS அவர்கள் நிர்வாகத்திற்கு உட்டதுமான நமது சாலை கிராமம் அருள்மிகு திருக்காம கோடீஸ்வரி சமோத மற்றும் ஸ்ரீ வரகுணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு நண்பர்களால் மற்றும் உறவின் முறை மற்றும் சுற்றுவட்டார நாட்டார்கள் மற்றும் 5ஆம் நாள் மண்டகப்படிதாரர்களால் நடத்தக்கூடிய நாடகமாக இந்த கோயில்மக அமைந்துள்ள இந்த மின்னொலி கரையரங்கில் மிகச் சிறப்பான நாடகமாக தெய்வ பக்தி மிகு நாடகமாக எங்களது மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு 2 கருப்புமே பெருசாத்தான் இருக்காங்க. அது என்ன சின்ன கருப்பு? அண்ணன் தம்பியா? அது மாதிரி 2 கருப்பு சாமி வண்டியே அவனுக்கே சரியா போச்சு. நாங்கெல்லாம் ஓரமா ஒட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. ஆமா அதனால
அப்படியா? இந்த புதுசா ஒரு அறிமுகங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்காக மூணாவதா ஒரு கருப்பு சாமி. என்ன கருப்பு? எல்லை கருப்பு. பார்த்தீங்களா? சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லை கருப்பு. 3 கருப்புன்னு சாமி. ஒன்று அங்கேருந்து வரும் ஆடிக்கிட்டு, ஒன்று இங்கிட்டு இருந்து வரும், ஒன்று இங்கிட்டு இருந்து வரும். அதனால தூங்கிடாதீங்க. ஆமாம், மற்ற நாடகம் மாதிரியா நீங்கள் பாட்டில் பப்புன் டான்ஸ் முடிச்சோடனே இழுத்து போத்தி குப்புற அடித்து தூங்கிட்டு இருக்காம. ஆமாம், அப்புறம் அவங்க சாமி ஆடி சொன்னேன். கருப்பு சாமி ஒவ்வொருத்தனும் எப்படியும் 95 கிலோ இருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், வந்து அப்புறம் ஏறிக்கிட்டு மிதிச்சாங்கன்னா அப்புறம் ஆஃப் ஆயில் போயிரு, முட்டை உடஞ்சி ஆஃப் ஆயில் ஆயிரு. அப்புறம் கல்யாணம் நின்று ஏன் போச்சுன்னு கேட்கக்கூடாது. அதனால எதுக்கு சொல்றேன்னா, தூங்காம விழித்திருந்து நாடகத்தை கண்டு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி 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 நன்றி. ஊரு விட்டு ஊரு போனாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பேரு கட்டு போகாம வாழணும். எங்க எல்லாரும் பேரு கட்டு போகாம தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 தொல்லை இருக்கும். 3 தொல்லையும் சரி பண்ணிட்டான்னா அவன் வெற்றி பாதையை அடைஞ்சிருவான். என்ன 3 தொல்லை? ஒண்ணு நம்ம பெத்துக்கிட்டது, இன்னொன்னு நம்மள பெத்தது, இன்னொன்னு நமக்கு பெத்து கொடுத்தது. அது என்ன? ஒண்ணு நம்மள பெத்ததுன்னா தாய், நமக்கு பெத்துக்கிட்டதுன்னா மனைவி, நம்ம பெத்துக்கிட்டதுன்னா புள்ள. இந்த புள்ளையும் அம்மாவையும் பொண்டாட்டியும் ஒருத்தன் ஜெம்மாளிச்சுட்டான்னா அவன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆளு. இன்னைக்கு புள்ள சரியில்லை, அம்மா சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லைன்னு என்ன செய்யறான்? டாஸ்மார்க்ல வந்து 12 மணிக்கு மேல கப்பை தூக்கிடுறான். ஏன்டா அப்படி குடிக்கிறேன்னு கேட்டா என் மனைவி சரியில்லை அப்படிங்கிறான். நீ ஐயா குடிக்கிற அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சரியில்லையா, என்னைய பெத்தவளே சரியில்லைடா, என்ன செய்யிட்டு அப்படிங்கிறேன். இன்னொருத்த நீ ஏன்டா குடிக்கிற அப்படின்னு கேட்டா என் புள்ள சரியில்லையா. படிக்க வைக்கணும் புள்ளையன்னு படிக்க வச்சா அவன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போயிட்டா, நான் என்ன செய்யிட்டு அப்படிங்கிறேன். அப்படிங்கிறனால இந்த 3மே வாழ்க்கையில சிறப்பா அமைய வேண்டும். நமக்கெல்லாம் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்னாதுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இது உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு இது உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா, பெண்ணால கெட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேணா. ஊருல போல கட்டுல எங்க கதை போனது நடக்கலையா, எங்க வீட்டையும் மறந்து போட்டு வேற எந்த நாட்டுக்கும் போடலையா. மன்மத லீலையை வென்ற வரும் இல்ல 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 மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ. இல்ல 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 மன்மத லீலையை வென்ற வருண்டோ, மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ. காதல் ஈடே பாடியே கூட. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ரப்பப்பா. ஆனா பொருந்தா எப்போதும் பொண்ண அன்பாக என்ன வேணும். சும்மா வீணா தெரிஞ்சா ஆனந்தம் இல்ல, வேற என்ன சொல்ல வேணும். இந்த வாழ்க்கையை ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். இந்த வாழ்க்கையை ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனப்பட வேணும். இந்த வாலி பொயிலிக்கணும்னா பெண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். தண்ணியை தேடுங்க கற்பனை வரும். ஆமா 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 தண்ணியை போடுங்க போதை. தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. பாட்டுல வந்து தண்ணியை தேடுங்க கற்பனை வரும். எக்ஸ்ட்ரா நான் ஒரு பிட்டை போட்டேன், தண்ணியை போடுங்க போதை வரும்னு. இப்ப எவ்வளவு தண்ணியை போட்டா போதையா வருது, தூக்கந்தே வருது. குடிச்ச உடனே தூங்கிடுறேன். மறுபடியும் எந்திரிச்ச உடனே கட்டிங்கி போய் அண்டா குண்டா சட்டி பானையெல்லாம் உருட்டுறேன். இல்லைன்னா போய் ஒயின் ஷாப் பக்கத்தில் நின்றுட்டு, அண்ணே 140 ரூபா இருக்கு, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்கிறேன். அப்பத்தான் இந்த 10 ரூபாயே வந்திருக்கும். அதே மாதிரியே ஒரு 15 பேர்த்து வாங்கி ஒரு கோட்டர் போட்டு குடிக்க வந்தவனுக்கு இப்ப போதை ஏறுறது இல்ல. இந்த வசூல் பண்ணி சாப்பிடுறேன் பாரு, அவனுக்கு தான் போதை ஏறிடுது.
இதுல கூட ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வந்துச்சா இல்லையா? ஏண்டா 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு பாட்டில கொடுத்தா தான் தருவேன்னு சொல்றியா? எப்பவுமே குடிச்சா போதையில வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க எப்படியாவது உருண்டு பிறண்டு. ஆனா இப்ப இந்த பாட்டில கொடுக்கணுமே அவன் எந்திரிச்சு கொண்டுட்டு போய் பாட்டில புடி 10 ரூபாய குடுன்னு அவன் மூஞ்சிலே வச்சு அடிச்சு மூட்டையில் இருக்கிற பாட்டில எல்லாம் உடைச்சு எதுக்குடா இந்த சிஸ்டத்தை போட்டாங்கிற மாதிரி ஆகி போச்சு. கம்முன்னு இந்த 10 ரூபா 5 ரூபா வாட்டர் கேன் மாதிரியே விட்டுருந்தாங்கன்னா சரக்கையும் குடிச்சு போட்டு அப்படி கசக்கி தூக்கி போட்டு போயிருப்பாங்களா? இல்ல, இது நமக்கு தேவையா? அதனால அப்ப உள்ளது பட்ட சாராயம். அதை குடிச்சாங்கன்னா என்ன செய்ய? எல்லா வழியும் நிக்க உடனே எந்திரிச்சு மம்மட்டி தூக்கிட்டு வயக்காட்டுக்கு போனாங்கன்னா வேலை வெட்டியெல்லாம் செஞ்சு முடிச்சு வீடு வாசல கட்டினாங்க. பட்ட சாராயம் புள்ள குட்டிகளுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நகை நட்டு சம்பாதிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற சரக்கை குடிச்சா என்ன ஆகுது? டவுசர் இல்லாம வேட்டி இல்லாம பொண்டாட்டி சண்டை பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட உத வாங்கிக்கிட்டு புள்ள கண்டபடியில் திட்டுது. உனக்கு நம்ம யோக்கியமா இருந்தா தாயா புள்ளைய யோக்கியமா இருக்கு. தாய் 8 அடி பாஞ்சா தன்னுடைய புள்ள 18 அடி கண்டிப்பா பாயும் பழமொழி. அப்ப 2 பாட்டில் ஒரு நாளைக்கு பிராந்தி அடிச்சான்னா மகன் 4 பாட்டில் கண்டிப்பா குடிப்பான். அப்பா வந்து 2 சிகரெட் அடிச்சா மகன் 1 பாக்கெட் சிகரெட் கண்டிப்பா அடிப்பான். அதனால பெத்தவங்க ஒழுங்கா இருந்தோம்னா பிள்ளைங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு தண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கது ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அப்படியே எல்லாரும் ஜோரோட கை தட்டலாமே. அருமையான கூட்டம், நல்ல ரசிகர்கள். ஏன்னா நீங்க கை தட்டி உற்சாகப்படுத்தும் போது தான் நம்மளை தெளிவா கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா டிவி தியேட்டர்ல படம் பார்த்தோம்னா அது பாட்டில் ஓடிட்டு இருக்கு, நம்ம பாட்டில் யூரின் போயிட்டு வரலாம், சமைச்சுக்கிட்டு இருக்கலாம் வீட்டில் டிவி ஓடுனா. இது அப்படி இல்லை நாடகம். அப்படிங்களா? நீங்க எங்க முகத்தை பாக்குறீங்க, நாங்க உங்க முகத்தை பாக்குறோம். என்ன பப்புனு பப்புனு நல்லா ஒரு பாட்டு பாடுன்னு என்னை சொல்லலாம். நான் இங்க இருந்து உங்களே நல்லா உட்காருக்கா அக்கா உன்னையத்தான் நல்லா உட்காரு அப்படி நீங்க இருந்து சொல்ல யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்லா சிரிக்கக்கூடிய கைதிட்டக்கூடிய இடம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொதுவான கலை நிகழ்ச்சி. அப்படிங்கிறனால அருமையான நாடகம். நாடகத்தில் பங்கேற்று நடித்து உங்களை மயிலக்கூடிய நடிகர் நடிகைகள் சென்றிடமெல்லாம் புகழ்பெற்று உங்களை போல் ரசிகடமெல்லாம் பாராட்டினை பெற்று வரக்கூடிய யூடியூப் வழியாக தமிழகம் மட்டுமில்லாமல் உலகமெங்கும் இந்த சின்ன கருப்பு பெரிய நாடகத்தில் பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்று வரக்கூடிய எங்களது நவரச நாயகன் என்று விருதினை பெற்ற மணப்பாறையைச் சேர்ந்த MP ராஜதுரை அவர்கள் சிவனாக பெரிய கருப்புவாக காட்சியளிப்பார். படி நமது நாட்டார்கள், சத்திரிய நாட்டார்கள் உறவின் முறை, சுற்றுவட்டார நாட்டார்கள் மற்றும் 5ஆம் நாள் மண்டபப்படிதாரர்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லா மதமும் இருக்குன்னு இப்பதான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க ஏரியாவில் 2 மதம் தான் இருக்குது. என்னது முஸ்லீமும் இந்து மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா மாமன் மச்சன்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா இங்க வந்தோடனே சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. 3 மதமே இருக்கிறனால வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஒற்றுமையா இருக்கணும். நம்ம ஊரை பார்த்து மற்ற நாடுகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு நமக்கு ஒரே வித்தியாசம் தாப்பா. என்னப்பா? அவங்க முகத்தையெல்லாம் பாரு, என் முகத்தை பாரு. இது பூசி இருக்கணும்ல? ஆமா. இது பூசி இருந்தாவே வேற மாதிரி பள்ளி பள்ளி மின்றிய. எல்லாருமே இது மாதிரி பூச முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பவுடரை யாரும் பூச முடியாது. இந்த பவுடரை பூசினவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நாட்டையே ஆண்டாரே முதலமைச்சர் MGR அவர்கள். நாடகத்துல இந்த மாதிரி எங்களை மாதிரி நடிகர்களா இருந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணித்தான் தமிழ்நாட்டை மிக சிறப்பா ஆண்டு இன்னைக்கு உலக லெவல்ல இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தாரா, அவரு நாடகம் நடிச்சு சினிமாவுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லையா? அப்படிங்கனால நாடகத்துறையிலிருந்து இன்னும் மிகப்பெரிய நடிகர்கள் MR ராதா அவர்கள், ஜிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நாடக கொட்டாய்கள் இருந்தா வந்தாங்க என்பதை சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நீங்க ஜாதி மத பேதமின்றி மிக சிறப்பாக வாழும்படி கேட்டுக்கொண்டு, ஏன்னா மிக சிறப்பாக ஒரு படித்து நம்ம இந்தியாவே இன்னும் பல நாடுகள் ஆச்சரியப்படும்படி வாழ்ந்து காட்டிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்பேற்பட்ட அறிவாளி இல்லையா? அவங்களையும் மனசுல கொண்டு இப்ப உள்ள இளைஞர் தலைமுறைகள் மிக சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. இந்த நாடகத்தில் மிக சிறப்பான வேடமாக நமது மணப்பாறையைச் சேர்ந்த சென்றிடமெல்லாம் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி வெற்றி முறை சூற்றக்கூடிய அன்பு தம்பி SK சங்கர் அவர்கள் இந்த நாடகத்திலே சின்ன கருப்புவாக சேவுக போனாராக இதற்கிணையாக நாடார்கள்
சத்திரிய நாடார்கள் உறவின் முறை. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக தான் வர்றேன், எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அப்படித்தான் இருக்குது, இங்கே வேறு மாதிரியா இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி. சிறப்பான முறையில் இங்கே மணப்பாறை சேர்ந்த என் சதீஷ்குமார் அவர்கள் எல்லை கருப்பு கோட்டை பெருமாளாக காட்சியளித்தார். இசையின் அமைத்து பின்னணி பாடல்களை முன்னணியாக பாடி உங்களை மயிலிக்கூடிய இசை சக்கரவர்த்தி எங்கள் மணப்பாறை சேர்ந்த JK சுப்பிரமணிய அவர்கள் இசை அமைத்துக் கொண்டு இனிமையான பாடல்களை வழங்குவார். கை விரலில் பிறந்தது நாதம், அப்படி விரலில் பிறந்தது நாதம், எல் குரலில் பிறந்தது கீதம், இசையின் மழையில் நனைந்து காலையில் 6 மணிக்கு தான் நாடகம் முடியும் மிருதங்கார தம்பி, அது வரைக்கும் நீங்கள் அடிச்சு கும்புக்கலாம், தப்பு இல்லை. இவனை பார்த்தீங்களா, கஞ்சா கடத்துற மாதிரியே இருக்கா ஐயா. உன்னை வச்சுக்கிறேன், உன்னை காலையில் வச்சுக்கிட்டேன். சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை சேர்த்து உங்களை மேலக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் நம்மளது ஜனகராஜா காமராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அருமை அருமை. கைதட்டாத அன்பு உள்ளத்திற்கெல்லாம் முதல் நன்றியை தெரிவித்து, கைதட்டிய அன்பு உள்ளத்திற்கு இரண்டாவது நன்றியை தெரிவித்து, அப்படி மாத்தி சொல்ற. கைதட்டாதவங்கள்ட்ட முதல் நன்றி நான் எப்பவுமே தெரிவிப்பேன். ஏன் தெரியுமா, அவங்க தான் நின்று அமைதியா ரசிக்கிறாங்க. ஒழுங்கா தொழில் செய்ய வந்தாங்களா இல்ல வேற ஏதாவது, எல்லாருமே இங்க நிக்கிறோமே, அங்கிட்டு இருக்கிற அண்டா குண்டா சட்டியெல்லாம் இங்க தூக்கிட்டு போயிடுவாங்களா வெளியூருக்காரங்கன்ட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க நாடகம் நடிக்கத்தாங்க வந்திருக்கிறோம். ஐயா அக்கா அம்மா 6 மணிக்கு ஓடி போயிருவோம், 6 மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போங்க ஐயா. சிறப்பான பொருளை தாளத்தை சேர்த்து உங்களை வெளிக்கூடிய அன்பு தம்பி சுசீந்தர், பையன் பேர் சுசீந்தர். பார்த்து வச்சுக்கோங்க, பாதையில் கீதியில் அந்த பக்கம் போனான்னா பிடிச்சி கொண்டாந்துருங்க. ஆமா, கொலுசு தோடெல்லாம் ஆட்டையா போடுறாள். சுசீந்திரன் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார்.
அநியாயத்துக்கு வளர்ந்துருக்கிறேன். இன்னும் வளருவேன். போட்டேன் பாரு, எனக்கு குருவே நீதான்றியா, விளங்குமாடா. அடா பாவி, தப்பா நினைச்சுக்கிறாருங்க, எங்க அக்கா பையன், அதனாலதான் அப்படி கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறேன். சரி, இருந்தாலும் இங்க எப்ப டான்சர் பப்புன்னு மட்டும் வந்திருக்கேன். பொம்பளை புள்ளையில கூட்டியாந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. அது வேற கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதனால இங்க டான்சர் இன்னைக்கு ஏகப்பட்ட நாடகம் போறாங்க எல்லா சங்கத்திலயுமே. எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 ஊர்ல இன்னைக்கு திருவிழா. அவ்வளவு நடிகர்கள் போயிருக்காங்க. இன்னைக்கு டான்சரே கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தினால ஒரு 40-45 வயசுல ஒரு பிள்ளை தள்ளிட்டு வந்திருக்கிறேன். அது புள்ளை இல்லையா? 45 வயசுனா கிளவியாடா? ஏய், இப்பெல்லாம் 50 வயசுக்கு மேல போனா தாண்டா கொமரிய லூசு பையில. வயசு பிள்ளைதான் கிளவியிலாட்ட தெரியுது. இங்க டான்சராக தோன்றி உங்களை மயிலக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த எஸ் சினேகா. சினேகா சினேகா டான்ஸ் காமிக்கிங். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமாடி குள்ள நரி கூட்டத்திலே ஒரு சின்னமா நிக்குமடி. அப்படியா? கண்ணி வச்சு வள விரிச்சா ஒரு புள்ளிமான் சிக்குமடி. பம்பை புட்டுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி, பம்பை புட்டுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி கதறத போடையாடி வித்தாரக்கலி தாளத்தையே மைசன் மைசன் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி, தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி. டான்சர் பேருக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா? சினேகாவை பார்க்கணும். பப்புன்னு சொன்னேன் அப்பவும் 45 வயசுக்கு மேலேன்னு. அப்படி தாண்டா கேள்விகட்டை தள்ளியாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த புள்ள இன்னும் 12ஆவதே முடிக்கல. தொழில் எப்படி போட்ட போதே இல்லை. நாடகம் 3-5 வருஷமா போயிட்டு இருக்குதுயா. எத்தனை வயசுல இருந்து? 8 வயசுல இருந்தே நாடகம் ஆடுதுயா. அப்ப அனுபவமான பிள்ளை நீங்க பார்க்கணுமா இல்லையா? அதனால சுறுசுறுப்பா இருந்து பாப்பா வந்தோடனே எல்லாம் கை தட்டி பசங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடிக்கிறீங்க. கை தட்டிட்டு விசில் அடிக்கணும். புஷு புஷுன்னு அடிங்க விசில். அதனால சினேகாவை பார்க்கணும். அப்படிங்கிறத சிறந்த முறையிலே ஒளி அமைப்பு சிறப்பாக அமைத்துள்ள சசி ஆடியோஸ். சசி 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 தாத்தான்னு எசை எடுத்து பார்த்தா இருக்கிறது ஒரே ஒரு மூக்காம்பா. இந்த அண்டத்தை உண்டாக்கியதில் மண்ணுருண்டா ஆக்கி உள்ளே உனக்கு எனக்கு இடம் கொடுத்தா மூக்காம்பா. என்ன தாத்தான்னு எசை எடுத்து பார்த்தா இருக்கிறது ஒரே ஒரு மூக்காம்பா. இந்த அண்டத்தை உண்டாக்கியதில் மண்ணுருண்டா ஆக்கி உள்ளே உனக்கு எனக்கு இடம் கொடுத்தா மூக்காம்பா. சின்ன புத்தி உள்ள ஒரு சின்ன பைய என்னையும், சின்ன புத்தி உள்ள ஒரு சின்ன பைய என்னையும் தன்னுடைய உள்ள இன்ப மூக்காம்பா. என்ன குற்றம் செஞ்சாலும் மன்னிச்சு கருணை கொண்டு தன்னோட அழைச்சிக்குவா மூக்காம்பா. என்ன பெத்த ஆத்தான்னு இசை எடுத்து பார்த்தா இருக்கிறது ஒரே ஒரு மூக்காம்பா. இந்த ஆட்டத்தை உண்டாக்கி அருமையான ஒளி அமைப்புங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படியும் 1 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு பக்கம் இறக்கிருப்பாரு. ஊரே வெள்ள பள்ள பள்ள பள்ளன்னு மின்னுது. எவ்வளவு ஜாமானா? அவரு ஜாமானத்தை எப்படி சுத்தமா வச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்ற? எத்தனை கோடி ரூபாயா இருக்குது. நன்றி நன்றி. அருமையான ஒளி அமைப்பு. நமது சசி ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் அவுத்து எடுக்கிறதுக்கே 5 நாள் ஆக மாட்டிருக்குப்பா. நன்றி நன்றி நன்றி. அதாவது சிறப்பாக நாடகத்தினை அமைத்துள்ள நாடகத்தின் அமைப்பாளர் எங்களது VM அழகுராஜா கே புதுக்குளம். எங்களது VM அழகுராஜா மிக ரொம்ப சிரமப்பட்டு நாடகத்தெல்லாம் அமைச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து நான் மட்டும் வர்றேன். இவங்கெல்லாம் மணப்பாறை அந்த பக்கம் இருக்கிற பல சுற்று வட்டாரங்கள்லேருந்து வர்றாங்க. அழகுராஜா அண்ணன் இன்னைக்கு அங்கேயே வந்துட்டார். வந்து கையோடு உங்களை பக்குவமாக கூட்டியாருன்னு வந்துட்டார். அதனால் அப்பேற்பட்ட அன்னார் அவர்களுக்கு நாடகத்தின் அமைப்பாளர் அழகுராஜா அன்னார் அவர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எல்லா ஊர்லையும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம்.
யூடியூப் சேனல் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. நம்மளை அப்படியே டூம் பண்ணி போடுங்க. இனிமேல் இந்த நாடகத்துக்கு இந்த பையன் வேணான்னு சொல்ற அளவுக்கு போடுங்க. நன்றி. சிறப்பாக நாடகத்தை நடத்தக்கூடிய நமது சாலை கிராமம், அதாவது சத்ரியா நாடார்கள் உறவின் முறை சுற்று வட்டார நாடார்கள் சாலை கிராமம் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக, கிராமங்கள் அனைத்தும் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஏப்பா டான்சர் சினேகா சொன்னல, இந்த பப்புனு யாருன்னு கேட்டியா? யார் பண்ணி? நான் என்ன, நீ தான்டா பப்புனு, இன்னைக்கு நீ தான் பப்புனு. அதனால கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜாவை எனக்கு உங்கள் அன்பும் பாதரவும் ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்குன்னு ஒருத்தரோட கைதட்டில விசில் அடிக்கலப்பா, பிடிக்கலையாட்டு நம்மளையே. சரி, அதாவது நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பாப்பா வருது, சினேகாவை பார்த்தா தான் நமக்கு வேலை செய்யும் மூடு அப்படிங்கிறதால அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. சாப்பாடு அருமையான ஏற்பாடு. என்னண்ணே, நோட்டீஸ் வேணுமா, கண்ணாடி வேணுமா, வேற என்ன? அரப்பவனு கழட்டிட்டு போயிட்டு கை குடுறா. நானே 3 வருஷமா குடிக்காம இருக்கேன்னு எங்க ஆத்தா போட்டு விட்டுருக்கா. வெரி குட். நன்றி. நன்றி. இப்படி ஊருக்கு 2 பேர் இருந்தா தாயா ஊரு கல 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 கலன்னு நாடகம் போகும். அது நீ சாப்பிட்டா பட்டாது, எனக்கும் கொண்டு கொடு. நானும் இந்த நாட்டின் குடிமகன். நன்றி. நன்றி. எப்பவுமே தனியா சாப்பிடாதீங்க. இந்த சரக்கு மட்டும் தனியா அடிச்சீங்கன்னா அப்புறம் வயிறு வந்து புண்ணாயிரும். நம்மளோட சேர்ந்து 4 பேத்துக்கு வயிற்ற புண்ணாக்குனீங்கன்னா சந்தோஷமா ஜிஹெச்ல படுத்துக்கலாம். அதனால எப்பவுமே சேர்ந்த மாதிரியா குடிங்க. நன்றி. 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 வந்தா பப்புனா வந்தா ஒரு கருத்து சொல்ல சொன்னாங்க. எங்க போய் நம்ம கருத்து சொல்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்கவுங்களா புத்திசாலித்தனமா வாழ்ந்துக்கிட்டா நல்லா இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொண்டு புத்தி சொல்றதுக்கு நம்ம வரல. நாடகத்தை சிறப்பாக நடத்தணும், என்னுடைய கடமை சிரிக்க வைப்பது. அடுத்து சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சந்தன கருப்பு, எல்லை கருப்பு, 3 கருப்பு சாமி இருக்குது. மகமாயி வர்றாங்க. அமைதியா இருந்து தெய்வ பக்தியோட நாடகத்தை கண்டு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு சினேகா வருது. எல்லோருமே நல்லா இருக்கணும், நாட்டிலே எங்கு செல்வ போக்கி வளரணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நாட்டிலே எங்கு செல்வ போக்கி வளரணும். கல்லாதவங்க பொல்லாதவங்க காசு பணம் இல்லாதவங்க எல்லோருமே நாட்டுல எல்லோருமே வீட்டுல எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நாட்டிலே எங்கு செல்வம் போக்கி வளரணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் சேர. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்ல நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எங்க பிட்டிக்காரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்து உங்க எல்லாத்தையும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? எங்க பிட்டிக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. தெரியுதுங்க. இருக்கிறீங்க. இங்க உனக்கு தெரியுதா? இல்லங்க, அவர் நல்லா இருக்கறான்னு தெரியுது. நல்லா இருக்கீங்க. ஏங்க ஆனந்தக்காரே நல்லா இருக்கீங்களா? ஏன் அப்படி பேசுறாரு அவரு? ஓடி போச்சா? ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா இருக்கீங்களா? யோ வாயை வந்து பேசியா? பேசியா? யோ குமரவட்டியாரே. எங்க தாளக்காரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்க மேக்ஸத்துக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்காலங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? பாய். இப்பதான் வந்து அதுக்குள்ள பாய் சொல்ற. கிளம்பிட்டியா? பாய்னா போயிட்டு வரேன். இல்லங்க பாய்ஸ் சொன்னி. சரிங்க வந்தமா சுறுசுறுக்குன்னு போட்டோமா போனமான்னு இருக்கணும். போய் நம்ம பெட்டிக்காரு நல்லா பேசுங்க. நீங்க வரவும் தெரிஞ்சுதானே நான் வந்து நாடகத்துக்கு. நான் சரி பேசுங்க. பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? போலாமா? ஆமா. ஏதன்னானே தமரபு மமதல்லாடு கட்டிர
மாறட்டுமா போது அது மீனு தாமரப்பு மமதல்லடுதல் நீர எங்க பெட்டிக்காரே ஒரு பாட்டு முடிஞ்சா இல்லங்க இப்பெல்லாம் போட எனக்கு பிடிக்கல அப்புறம் எப்படி போடணும் சுள்ளு சுருக்குன்னு சுருக்கணும் போடணும் சரி தள்ளு போடலாமா ஆ. திண்டு கல்லு மதுரை ஜில்லா உனக்கு பிரியா. இதை தான் திறந்து பார்க்க கல்ல தாவி இருக்கா திண்டுக்கல்லு பெரிய புட்டு 10 கிலோலையா ஏய் திண்டு கல்லு மதுரை ஜில்லா உனக்கு இதை தான் திறந்து பார்க்க கல்ல சாவி இருக்கு என் மனச பறி கொடுத்தேண்டி அதுக்கெல்லாம் இங்க பயந்தாளுகள்ல நீ சொன்னதுக்கெல்லாம் நீ ஓகே நீனா சரி ஏங்க நான் என்ன சொன்னேன் இல்லங்க அவரை பத்தி நான் அப்படி சொல்லுவீனா ஏங்க உங்களை பார்த்து அப்படி சொல்லுவீனா நான் நகருன்னு சொன்னீங்க அதாம்மா. ஏங்க உங்களை பார்த்து அப்படி சொல்லுவீனாங்க எங்க பெட்டிக்காரே உங்களை தான் நான் வச்சிருக்கேன் ஆமா அதெல்லாம் மைக்கில் சொல்லுவீனா? சொல்லு பைக்கில் உங்களை தான் நான் வச்சிருக்கேன் பத்திரமா வச்சுக்கிறேன் அதெல்லாம் உங்களை பார்த்து அப்படி சொல்லுவீனா ஆ சரிங்க போலாமா நகரு நான் அன்னைக்கு மணிக்கு ஒரு நங்க தெரியுதா திண்டுக்கல்லு பெரிய போட்டு உனக்கு கல்ல சாவி இருக்கு வடமக்காடு சந்தனக்காடு என்னமா ஆமாங்கிறாரு என்னங்க என்ன உண்மை என்னங்க வாய்ப்பு நகர் உடம்ப பாரு சந்தன காடு சந்தன காடு செப்புச்சிலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே எங்க பெட்டிக்காரே அம்மா. எனக்கு பிடிக்கவே இல்ல எது ஏன் பிடிக்கல எனக்கு பிடிக்கவே இல்லங்க என்ன மாதிரி பிடிக்கிற மாதிரி போடு பிடிக்கிற மாட்ட போட்டுருவோமா எங்க தாளக்காரே நீங்க பேச மாட்டீங்களா சுரேஷ் ஒரு சிரிக்காத செப்பு சிலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே என்னமா விலைங்கிறாரு என்ன விலைங்க ராத்திரிக்கு என்ன விலையே யோ பாட்டு பாடியா பாட்டு தானே ஒரு சிரிக்காத செப்பு சிலையே ஒரு ராத்திரிக்கு என்ன விலையே
இங்கிட்டு திருப்பி ஆடுதா சரிங்க பெட்டிக்காரே, உங்ககிட்ட வரலான்னு இருக்கீங்க. ஆட்டம் பாடி பாட்டு பாடி ஆடிவா வந்துடட்டா? வரட்டா? பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. செமுலகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. நான் தானே, ஆனா நீ தான் என் மாப்பிள்ளை. செமுலகா அது காரம் இல்ல ஓ மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இருக்கு எங்க மிருதங்காரே, உங்கள்ட்ட வரட்டா? எதுக்கு? ஐயோ, ஆட்டம் பாடி பாட்டு பாடி பாடி அதான் வரட்டாங்க. ஏ ஊரு தூத்துக்குடி, நாதானே சத்துக்குடி, ஊட்டி குடி மாமா, என்ன பார்த்து குடி மாமா. ஏ ஊரு தூத்துக்குடி, நாதானே சத்துக்குடி, என்ன பார்த்து குடி மாமா ஏ படன ஓட்டு படன மாமா, ஏ பாதத்தினா பாத்து படன மாமா, ஏ படன ஓட்டு படன மாமா, ஏ பாதத்தினா பாத்து படன மாமா. ஏ ஒரு தூத்துக்குடி, நாதானே சத்துக்குடி, ஊட்டி குடி மாமா, என்ன பார்த்து குடி மாமா. ஏங்க ஆள் வந்துக்காரே, உங்கள்ட்ட வரட்டா? போயிடலாமா? அவர் வெக்கப்பட மாட்டாரு. போயிடலாமா? ஆட்டம் ஆடி இல்லைங்க, ஆட்டம் பாடி பாட்டு பாடி சும்மா நிக்காதீங்க, நிக்க மாட்டேன் நான் சொல்லும்படி வைக்காதீங்க, சின்ன வயசு தாங்காது, எப்படி வைக்கணுங்க? கன்னி மனசு தூங்காது, பார்க்க இருக்கு, பிச்சு இருக்கு, பொண்ணு இருக்கு, இன்னும் என்ன வேணுமா? சும்மா மாளிப்பேனடி நீ சொல்லும்படி வப்பேனடி சின்ன வயசு தெரியாதா என்ன பொண்ணு புரியாது ஏங்க உங்க எல்லாத்தையும் வந்துட்டேன். தாரகருக்கு ஆடுமா? இல்லங்க, அவருக்கு கை காலம் ஆடுமான்னு கேக்குறேன். என்ன ஆடுமான்னு கேக்குறியா நம்ம ஆம்பளை பிள்ளை தான் ஆடும் ஆடிடுவோமா? நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மே மிருதம் எனக்கு எதுவும் இல்ல அந்த கவலை ஏன் பக்கம் வந்து முத்தம் வந்து தாங்கும், நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல
உனக்கு எவ்வளவு ஐயா, பெட்டிக்காரே. ஏத்தா. என்ன பெரிய உருவமா இருந்துச்சு என்னது எவ்வளவு வளர்த்தி தூக்குச்சு பாத்தியா என்னதுங்க உனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு யோ, ஆடுறதுக்கு என்ன இருந்துச்சு? இவ்வளவு பெருசா இருந்துச்சு என்னது அதுதான் என்னதுங்க எங்க கூப்பிடுது அது நம்ம சைஸா ஏங்க திரும்ப வந்துச்சு என்னது அது அதேதான் அதேதான் என்னதுங்க ஏய் ஐயோ பயமா இருக்கு பெட்டிக்காரே நீங்க வாங்க நானா ஆமாங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாத நான் இருக்கேன் பயப்படாத ஐயோ அதுக்கு மேல அவரை பார்த்தா பயமா இருக்கு எனக்கு ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதுராட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதுராட்டமா ஐயோ பாடுறேன் ரம்பா 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 உனே ரம்பா அப்படியே அதுல வருவேன்னு நினைச்சீங்களாக்கு தூக்கிட்டு வர முடியல இப்பெல்லாம் டவுத்து போச்சு அப்படியா பாப்பா எவ்வளவு அழகா இருக்குது நான் கூட பீப்பான்னு நினைச்சேன் பாப்பா எவ்வளவு அழகா இருக்குது பெட்டிக்காரரே அப்பா ஏய் அங்க கொஞ்ச நேரம் உள்ள போடா ஏட்டா சின்ன சின்ன பசங்களா போட்டா அப்புறம் நான் எப்படிடா இங்க செய்யறது என்னது ஆஹா எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா தம்பி தம்பி இந்தா. நீ இங்கே நின்று உன்னை வச்சுட்டு ஓட்டணும் அது பாப்பா வாடா இங்க இருடா. அதுதான் எனக்கு வேலையே உள்ள போக வர எனக்கு அதான் வேலை ஆனா நீங்க எல்லாம் இப்படி போக கூடாது கொண்டு விடுவாங்க எல்லாரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா உங்க அழகை நான் ரசிக்கிறேன் பெண் என்றால் தம்பி கேட்டுக்க பெண் என்றால் பேயும் இறங்கும் எந்த பேயும் இறங்கும் மூத்திரம் பெயர்து இல்லையா மூத்திரம் பெயர்தா சொல்றேன் பேஞ்சா இறங்கத்தான் செய்யும் பேய் பேய்னா பெண் என்றால் பேயும் இறங்கி வருமா இப்படி பழமொழி இப்போ இறங்குனது அதானோ இவள் ஒரு சிற்பி செதுக்காத சிற்பி செதுக்க என்னடா கதையா சொல்றேன் ஊன்ற இப்ப தள்ளியே நில்லு இங்கிட்டு வாமா நின்னு நீங்கள் ஒரு சிற்பி செதுக்காத பொச்சில்லைடா பொற்சிலை பொற்சிலை எவ்வளவு அழகா இருக்கீங்க கல்லால் செய்யப்பட்ட சிலையோ கற்சிலை இது பொன்னால் வார்த்து எடுத்து செய்யப்பட்ட சிலை இது ஒரு பொற்சிலை இவளை பார்த்தால் நாம் மெரசல்லாயிட்டேன் 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 முதத்த பார்த்தேன் ஒண்ணு பேச்சாராகி போய் நின்னே பெண்ணு ஸ்டைல் விடாம பத்த வச்சியே குள தண்ணி என்ன மெரசல்லாயிட்டேன் 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 எவ்வளவு அழகாக இருக்கிறாள் உங்கள் அழகை நான் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடியேதோ 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 உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை தொடமாட்டேன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று சும்மா தள்ளிக்கி தள்ளிக்கி வந்து மினிக்கி மினிக்கி மூடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே வளைச்சு வளைச்சு வள பிரிச்சு பிரிச்சு பல கருத்தை கருத்தை சொல்லு கண்ணாலே இது எப்போது சிக்காது பூமானே சுக்கானு கொத்தானு நான் தானே அடி குத்தால நாராச்சு கத்தால சீராச்சு தள்ளிக்கி தள்ளிக்கி தான் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இதெல்லாம் புது பாட்டு ஒரு பழைய பாடல்கள் உங்களை வர்ணிக்கிறேன் பாருங்க வர்ணிக்கட்டுமா நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ
நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடிய பாடல். எம்ஜிஆர் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொந்த குரல்ல பேசுனது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அந்த குரல் மாதிரி நான் பேசி கேட்டேன். தம்பி பேசுங்க பேசுங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு கல்லை கொடுத்து நீ அடிக்க சொல்ற. செஞ்சு முடிவேன். கைதட்ட சொல்லுப்பா. அதனால மைக் செட்டுக்காரன் உதவியோட லைட்டா இப்போ இப்பொழுது தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய குரல். பாப்பா ஒவ்வொருத்தர் மாதிரி இன்னைக்கு மிமிக்ரி பண்ணி பேசி பல குரல்ல பேசி உன்னைய கரெக்ட் பண்ணி காலையில உனக்கு நான் தாலி கட்டல. நான் ஆம்பளை கட்டல மலட். உனக்கு தான் வேற யாரு கட்டுவேன்? அவனுக்கு தாலி கட்ட முடியும்? ஏண்டா நம்பர் 2 போய் என்ன செய்யறது? உன்னையே தான் கட்டுவேன். நீ நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். வாயினால என்னை விரும்பணும். மனசார உன் மனசார விரும்பணும். என்னைய உன்னைய விரும்ப வைக்கிறேன். அண்ணே நீங்க எக்க வைங்க. இப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் குரல். உண்மையா சத்தியமா என் உயிர் மேலான என் அன்பு உடன் பிறப்புகிறது என் ரத்தத்தின் ரத்தங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, என் அண்ணா நாமம் ஓங்குக. மீண்டும் உங்களால் சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி அன்பு வணக்கம். என்ன ஒரு 500 ரூபா அன்பளிப்பு கொடுப்பீன்னு பார்த்தா ஓசையில வஞ்சப்பட்டு ஓசையில கெடுக்கிறேன். 50-100 கூட இல்லாம தான் திரியா. இது வந்து தலைவர் எம்ஜிஆர். இதே போல் புரட்சி நடிகராக இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று நடித்து வாழ்ந்து மறைந்த செவாலியர் ஜிவாஜி கணேசன் அவருடைய குரல் எப்படி இருந்திருக்க? இப்ப நீ ஐ லவ் யூ சொல்லுவ பாரு. சொல்லுவ பாரு அண்ணே. அதே மாதிரி வச்சுடுங்க. அப்பா அப்பா ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே. அப்பா அப்பா அடித்தா அடித்தா உன்னை அடைச்சா எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படா போயிட்டு வரட்டுமா? வணக்கம். இதுதான் அவர் மட்டுமே பேசுறீங்க. அவர் மாதிரி பேசுறேன்ல, அவர் மாதிரியே செய்வேன். என்ன செய்வீங்க? நடிப்பு செஞ்சு காட்டுவேன். நடிப்பா? இப்ப பாத்தீங்கன்னா நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதா வந்து பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? எப்படி பேசியிருப்பாரு? அடே காந்தா அல்லே அல்லே கொடுத்தேன். அடே காந்தா அப்படாய் ராமா 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 ஒரு பிடி இருந்த குர்ற ஐயா. பீடி இல்லையா? எனக்கு பீடி இல்லையா? நன்றி கெட்ட உலகமடா, நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமாடா, உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கேன், என்னை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கேன். போடா ஃபுல். இதே பாத்தீங்கன்னா இப்பொழுது மதுரை மண் ஈன்றெடுத்த தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த அருமையான ஒரு தமிழர் யார் தெரியுமா? அவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீரபத்திரனை பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. துளசி, துளசியோட வாசனை கூட மாறலாம்டா. ஆனா இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. ஏமா கேப்டன் பிரபாரன் படத்துல வந்து மன்சூர் அலின்னு வந்தார் தெரியுமா? வில்லன். அவர்தான் விஜயகாந்துக்கு சிறந்த நண்பர். அவரு பேசியிருந்தா எப்படி இருந்திருக்க? எப்படி இருக்கும்? ஏடா ஏடா பாக்குற பாச்சா போடலையா? நாளாவா பிடிக்க ஆச்சா போட்ட மாதிரி அந்த புறமாக என்னைய பிடிக்க ஆச்சப்பட்டா
அச்சா போட்டாலும் பரவாயில்ல சவால் போட்டிருக்க ஐயா டேய் சூர போட்டிருக்க சவால் போட்ட வீர புத்திரண்டா நாடு சாத்தையா அங்க என்னடா பேசிட்டு இருக்க கூப்பிட்டு இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்க நாடகத்தை கூட்டிடக்கூடாது அங்க என்ன போய் வலிஞ்சிட்டு இருக்க என்னைய பார்த்து ஐ லவ் யூ சொல்லுமா அண்ணே மறுபடியும் வச்சோங்க இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னு எப்படி பேசுவாரு எப்படிங்க பேசுவாரு ரஜினி படம் எல்லாம் பாத்திருக்கியா அந்த வயசு உனக்கு இல்லையே சரி இரு சூப்பர் ஸ்டார் பத்தி உனக்கு தெரியுமில்ல அவர் எப்படி பேசியிருப்பாரு தெரியுமா எங்க போற கண்ணா மேலே போத்தா மொயில கீழே போத்தா கூட ரஜினி ஸ்டைல் சும்மா போறது அடிப்பு கண்ணா பாசா இந்த பாசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆடவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் என்னடா நடக்குதுங்க கைதட்டு வாங்கி கொடுறானா அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கை தட்டுங்க நல்லா பாப்பா இன்னொருத்தர் மாதிரி செய்யறேன் பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ உடனே ஐ லவ் யூ சொல்லிடுவ வடிவேல் தெரியுமா சினிமா ஆக்டர் வைகை புயல் வடிவேல் அவர் எப்படி பேசியிருப்பாரு எப்படி பேசுவாரு பாக்குற சூடா பாடா முடியுமா முடியாது கிளப்பிட்டாயா என்னடா பிக்கப் பண்ணி தொலைஞ்சு பப்புன்னு பழகிறாரா நானே இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன் இவன் கவனிக்கிறத பார்த்தா அடுத்த மேடையில பப்புன்னு போட்டுறான் போல தெரியுது ராஸ்கல் இன்னொருத்தர் இருக்காரு நடிகர் ஜனகராஜன் ஒரு நடிகர் அண்ணாமலா ஒன்னும் கவலைப்படாத கண்ணா அண்ணாமலா என் தங்கச்சி நாய் கட்சி கண்ணா தம்பி பிள்ளைய கொஞ்சம் கரை போட்டு விடு கண்ணா எப்படி நல்லா இருக்கா பாரு விட்ட விடி வரைக்கும் இதே மாதிரி பேசிட்டே இருப்பேன் அப்புறம் கருப்பு சாமியை பார்க்கவே முடியாது அதனால சுருக்கமா முடித்து நான் யார் தெரியுமா வேண்டாமா சண்டை வந்துருமா கம்பிட்டுருமா கட்சியில சம்பந்தப்பட்ட அந்த நடிகரை பற்றி பேசக்கூடாது சரியா அது நம்ம கட்சிக்கு பொதுவானவங்க கலைஞர்கள் இல்லையா அதனால நான் யார் தெரியுமா பெரிய சினிமா டைரக்டர் நீங்க ஒரு டைரக்டரா அம்மா என்னம்மா பார்த்தோனே எனக்கு வருதுங்க என்னடா ஆச்சு ஐயோ எபிசோட் எனக்கு தாக்க முடியலையே சரிங்கண்ணே அண்ணே வணக்கம் என்னமோ அது என்னையா பின்னால வயசுக்கு வந்துட்டியா போயா ஏதாவது பேண்ட் இருந்தா வாங்கி வை ஏமா பேண்டி சிந்த கொடுமாங்க ஒன்று இல்லையா சரி சரி இருக்கட்டும் இப்படித்தான் ஊருக்கு 2 பேர் இருக்கிட்ட பார்த்தா கல்லன்னு போகும் நான் தான் சினிமா டைரக்டர் என்ன என்னைய போடுவீங்களா கருப்புசாமி நாடகத்தை வச்சுட்டு இங்க வந்து இந்த புள்ள என்னைய போடுவீங்களான்னு கேக்குதே அறிவு கட்டவட என்ன கேள்வி கேக்குற நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்தியாடா அந்த புள்ளைக்கு ஏம்மா உங்க ஊர்ல பசங்க எல்லாம் என்ன வேலை பார்க்கறாங்க ஒருத்த கூட செய்யலையா ஏங்க படத்துல போடுவீங்களான்னு கேட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தான் என் படத்துல கதாநாயகி நீங்க வெக்கமா வருதா வெக்கம் வருதுன்னு பாவாடை சுட்டுற இல்ல கைய வச்சு முடிக்க ஓ எப்பவுமே உங்களுக்கு வெக்கம் வந்தா மூஞ்சிய மறைச்சுக்குவீங்க எது தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு அதுதான் தெரியும் நீ மூஞ்சிய மூடிக்க சரி எதுல விட்ட தம்பி வாயில விட்ட கதையை எதுல விட்டேன்னு கேட்டம்மா ஏண்டா அதுலயே விட்டு பழக்கிருக்கீங்களாடா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா அதை சொல்லி கொடுத்து ஒண்ணும் விளங்கல அந்த வீடியோ பார்த்து கெட்டு போயிட்டீங்க பாப்பா என்னுடைய படத்துல நீதான் கதாநாயகி நான் முடி எடுத்துட்டேன் முடிவு நீங்க தான் கதாநாயகன் முடிவு எடுத்து விட்டேன் சரிங்க நீ முடி எடுத்துட்டியா நீ முடி எடுத்துட்டேன்னு சொன்ன முடிவு எடுத்துட்டியா முடிவு எடுத்து உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு ஒரு வாய்ப்பு வேணுமா இங்க வா சரி அங்கேயே நில்லு வளர்த்தியா இருக்க இரு என்ன வாய்ப்பு வேணும் சரி அங்கே போடா சார் ஏன் சார் தள்ளுறீங்க போச்சுடா செட் பண்ணிட்டானா ஏய் அப்பயே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னல உன்னை நீ போடா அங்கிட்டு போடா நான் குட்டையா இருக்கேன் என்கிட்ட போ எங்க நின்னா சரி நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்துக்குங்க எனக்கு இன்னொரு புள்ளைய போட சொல்லி அழகராஜான்ட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டாரு பாப்பா அவன்கிட்ட பழகாத அவன் பச்சை பொறுக்கி அவன் பொம்பளை பொறுக்கி அவன் கஞ்சா தண்ணி பீடி சிகரெட் எல்லாம் குடிக்கிறவன் என்னைய மாதிரி ஓக்கியமான பையனை நீ பாத்துருக்கவே முடியாது அந்த செம்பெடுத்து உள்ள விடா சுசி
பெட்டிக்காரர் நீங்க சொன்னோன்னே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த பழக்கம் பூரா இவனுக்குத்தே இருக்க மாட்டிருக்குன்னு உண்மைதானே? அப்படிதான் சொல்லி நம்மளை பிரிக்க பாப்பாங்க. ஆமாங்க. நீ அவங்க பேச்செல்லாம் கேட்காத. கேட்க மாட்டேன். என்னை மட்டும் நீ பண்ணிக்க யோ, செஞ்சுக்க. என்ன பண்ணிக்கணும் என்ன செஞ்சுக்கணும்? நான் சொல்றேன். நல்லா ஆடுவீங்களா? ஆடுவீங்க. நல்லா பாடுவீங்களா? பாடுவேன். உங்க ஆட்டம் பாட்டம்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, என் படத்துல நீங்க தான் கதாநாயகி. அப்படியா? நீங்க தான் கதாநாயகி. ஐயே. ஏன்? எதுக்கு? என்னடா சரி பசங்க ஆசைப்படுறாங்க, உனக்கு என்னடா சீன் வேணும், உனக்கு என்ன சீன் வேணும்? இருக்கிறதே 2 சீன் ஆளுக்கு ஒண்ணு அவுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சரி தம்பி தாளம், இந்த புள்ளைய வந்து ரேப் பண்ற சீன் உனக்கு தர்றேன். யோ, யார் யாரு? நீ எப்படி ரேப் பண்ண தெரியுமா? ஏய் ஓட ஓட கற்பழிக்க தெரியுமா? எனக்கெல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் செய்ய தெரியும். இது வரைக்கும் நான் யாரையும் உட்கார வச்சு தாலி கட்டினதே இல்லை. எனக்கு அதுதான் தெரியும். கேள்விப்பட்டிருப்பீங்களே, எனக்கு ஓடி ஓடி பழக்கமா போச்சு. என்ன ஓடி ஓடி பழக்கம்? இப்ப தனியா ஓடிட்டு அலையற. நல்லா ஆடணும், உங்க ஆட்டத்தை பார்க்கணும். தம்பி எடுத்து புடி கையில. நல்லா ஆடுவீங்கல்ல? அடியே மன நின்னு நான் நிக்காதடி, கொடியே காதடி அடி தப்பால போடாம கேப்பாதே, கூப்பாடு போடாதடி. அடியே உன நில்லு நானே காதடி. எவ்வளவு தூரமா இப்படியே வர்றது? பின்னாடியே போற, முன்னாடி வா, ஏதாவது செய்யணுமா இல்லையா? அடி வெக்கம் என்னடி, துக்கம் என்னடி, பக்கம் வந்த பின்ன வெக்கம் என்னடி, முத்து பெண்ணடி, முத்தம் என்னடி, முத்தமிழ்க என்ன வந்து கட்டி கொள்ளடி. வெக்கம் என்னடி, அடி வெக்கம் என்னடி, கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு, கட்டழக 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 பெத்த இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? கட்டழக பார்த்த பின்னு வெக்கம் எதுக்கு? கட்டி நொறுக்கு தட்டி முழக்கு, தட்டுகிற மேலங்களை கொட்டி முழக்கு. தொட்டில் இருக்கு மெத்தை இருக்கு. ஆமா சாரிடா சாரிடா. ஏடா நின்னுகிட்டே வாயில வச்சுற போல இருக்கு. இவ்வளவு வளர்த்தியாடா? பாப்பா பாப்பா இங்க வாங்க வாங்க வா. அடி கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு. உனக்கு மெத்தை இருக்கு, இந்த கட்டழக வெறித்தனம் வெறித்தனம்மா வெறித்தனம். என்ன வெறிதானா? டேய் கோயிண்டா கம்முனுடா. கோயிண்டா கோயிண்டா கதை எனக்கு சொல்ல நேரம் இல்ல. பாப்பா அடி வச்சுக்கவா 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 ஓ, யாரையா வச்சுக்கிற? வச்சுக்கவா பாப்பா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. சுக்கத்தக்க பக்கத்துல செவ்வரளி ஒட்டத்தில் வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்தில் கண்ணி புள்ள வச்சுக்கவா ஒன்ன வச்சுக்கவா வச்சுக்கவா வச்சு 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 வச்சுக்கவா ஒன்ன மட்டும். அவ